ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் உங்களுக்கு ஒரு சிறிய கதையை சொல்ல விரும்புகிறேன். ஒரு குடும்பம் இருந்து குடும்பத்தின் தலைவர் திடீர் என்று மறைத்து விட்டார். அவர் மறிப்பதற்கு முன்பாக சில கடன்களை வாங்கி மறித்து விட்டார். அந்த குடும்பத்தின் தலைவிக்கோ என்ன செய்வதே என்று தெரியாமல் அவர் திகைத்து போயிருந்தார்கள். அந்த நாட்களில் அவங்க ஊருக்குள்ளாக ஒரு போதகர் இருந்தார். அவரிடத்தில் போய், ஐயா, எங்களுடைய சூழ்நிலை இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நான் என்ன உதவி செய்ய வேண்டும் அம்மா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஏதாவது எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். அதற்கு அவர், உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்டார். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், என்னிடத்தில் ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் இருக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் வீட்டிற்கு சென்று அந்த எண்ணெயை எடுத்து எல்லா காலியுள்ள குடங்களில் வைத்து அதை நிரப்புங்கள் என்று சொன்னார்கள். சரி ஐயா என்று சொல்லிவிட்டு அவர்கள் சென்று அந்த குடங்களில் எல்லாம் எண்ணெயை நிரப்பினார்கள். நிரப்பின பிறகு அவரிடத்தில் சொன்ன பிறகு அவர் சொன்னார், நீங்கள் சென்று அதை விற்று உங்கள் கடன்களை அடைத்து விடுங்கள் என்று சொன்னார். கர்த்தர் ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுக்கு உதவியை கர்த்தர் அனுப்பினார். வேத வசனம் சொல்லியிருக்கு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் கூட இயேசுவை நாம் சார்ந்து நிற்கும் போது, இயேசுவை நம்பும்போது ஏதோ ஒரு விதத்தில் இயேசு நமக்கு உதவி செய்வார். அது யாராய் இருந்தாலும் சரி, இயேசுவே என்று நீ கூப்பிடுவீர்களானால் அவர் உங்களுக்கு உதவி செய்வார், அற்புதத்தை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.